பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா. இந்த பதிவில் நாம் பார்க்க போவது கேட்டதும் கேட்ட வரங்களை அளிக்கும் உத்திரகோசமங்கை சுயம்பு வாராகி அம்மன். ஆம், மஞ்சள் அரைத்து கொடுத்து நாம் என்னென்ன வேண்டுதல்களை பிரார்த்தனைகளை முன்வைக்கின்றோமோ அத்தனையும் நிறைவேற்றக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம்தான் உத்திரகோசமங்கை சுயம்பு வாராகி அம்மன். இந்த சுயம்பு வாராகி அம்மனின் ஆலயம் ராமநாதபுரம் அருகே உத்திரகோசமங்கையில் உலகின் முதல் சிவாலயம் என போற்றப்படும் மங்களநாதர் கோவில் அருகே அமைந்துள்ளது. வாராகி அம்மனுக்கு இந்தியாவில் தஞ்சாவூர், காசி போன்ற இடங்களில் ஆலயங்கள் இருந்தாலும் அவற்றில் முதன்மையானதும் மிக மிக பழமையானதும் உத்திரகோசமங்கையில் உள்ள சுயம்பு வாராகி அம்மன் திருக்கோவில்தான். இந்த ஸ்தலம் 60,000 ஆண்டுகளை கொண்ட ஒரு சதுரயுகம் போல் 4 சதுரயுகங்களுக்கு முன் தோன்றிய ஸ்தலமாகும். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். வந்தே மாதரம் அம்பிகாம் பகவதீம் பாணிரமா சேவிதாம் கல்யாணீம் கமலீய கல்பலதிகாம் கைலாசநாத பிரியாம் வேதாந்த யதபாத்யமான விபவா வித்வத்மனோரஞ்சனீம் ஸ்ரீ சக்கராங்கிரத ரத்னபீட நிலையாம் ஸ்ரீராஜராஜேஸ்வரி. வணக்கம் பக்த பெருமக்களுக்கு. டி மங்களேஸ்வர குருக்கள் ஸ்ரீ அருள்மிகு சுயம்பு மகாவாராகியம்மன் திருக்கோவில் அர்ச்சகர் திரு உத்தரகோசமங்கை. இந்த ஆலயத்துடைய சில சிறப்புகளை உங்களுக்கெல்லாம் எடுத்துரைக்க வேண்டும் என்று இறைவனுடைய அனுகிரகத்தோடு இதை ஆரம்பித்து வைக்கிறேன். இந்த மண்ணு முந்தியோர் மங்கை முந்தியோர் என்று சொல்வார். அப்படின்னா ஒரு பழமொழி. இந்த பழமொழி எதுக்குன்னா, கோவிலா யுகமா அப்படின்னு பார்க்கும்போது கோவில் தான் முன்னாடியே இருக்கான். 4 யுகங்களுக்கு முன்னாடியே இந்த கோவில் இங்கே இருக்கிறதாக சொல்றாங்க, வரலாறுகள்ல சொல்றோம். உத்தரகோசமங்கை, திரு உத்தர கோசம் மங்கை ரகசியம், இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கோசம் ரகசியம் மங்கை, அம்பாளுக்கு ரகசியமாக உபதேசம் செய்யப்பட்ட இடம்தான் உத்தரகோசமங்கை என்று பெயர், ஊருடைய நாமம். இந்த உத்தரகோசமங்கையிலே மங்களேஸ்வரர் சமேத மங்கள்நாயகி அம்பிகை இங்கே ரொம்ப விசேஷம் இந்த கோவில். அதே போல் அங்கே மங்கள்நாத சுவாமி அங்கே சுயம்புவா வீட்டு இருக்கார். அதே மாதிரி இங்கே சுயம்பு மூர்த்தியாக வாராகி அம்மன் ரொம்ப சிறப்பு. வாராகி என்றால் வெற்றி என்று அர்த்தம். பஞ்சமம் காரிய சித்திம் ச அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு காரியத்துக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப முக்கியம். 5ஆம் நம்பர் எதிலையும் வெற்றியை கொடுக்கக்கூடும். இந்த வாராகி என்றால் 5வது தேவதை, சப்த கன்னிகையில் இவாவுத்தர். இந்த பார்வதி தேவி தான் வாராகியா ஸ்வரூபம் எடுத்து இங்கே சுயம்புவா வீட்டு இருக்காங்க. எப்படி அப்படின்னாக்க, ஆலயத்தில் சுவாமி சிம்மாசனத்தை விட்டு எந்திருந்து வரும்போது அம்பாள் ஸ்நானம் பண்ணிட்டு தலைவிரி கோலமாக வர்றாங்க. சுவாமி எதிரே வரும்பொழுது அம்பாள் எதிரே வந்த உடனே, என்ன இப்படி தலைவிரி கோலமாக வர்றீங்கன்னு சுவாமி அம்பாளை பார்த்து கேட்க, இந்த வார்த்தையை சொன்ன உடனே சுவாமி கேட்டு விட்டாரே அப்படின்ட்டு கோபம் வந்துடுறது அம்பாளுக்கு. இந்த கோபத்தை தனிச்சுக்கணுங்கிறதுக்காக அங்கேருந்து இந்த வடதிசையை பார்த்து இங்கே அம்பாள் உட்காந்து தியானம் பண்ணுறான். எங்கடா நம்ம சொன்னமே ஆளை காணமே எங்கே அப்படின்னு சுவாமி தேடிட்டு வர்றார். அப்போ இந்த வட திசை இல்லை உட்காந்து அம்பாள் ஜபம் பண்ணும்போது அதுக்கு எதிரே சீதப்புணல் என்று ஒரு தீர்த்தம் இருக்கு. திருவாசகத்தில் ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கா, சீதப்புணல் ஆடி சிற்றம் பலம்பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாம் மாம்பாடி. அந்த மாதிரி இந்த சீதப்புணல் தீர்த்தத்தில் அம்பாள் ஸ்நானம் பண்ணுறா. அதுக்கு அடுத்தபடியாக ஸ்நானம் பண்ணி ஜபம் பண்ணுறா. ஜபம் பண்ணும்போது சுவாமி அங்கேருந்து வர்றார். அங்கேருந்து வந்த உடனே இங்கே ஸ்நானம், இந்த தீர்த்தத்தை பார்த்த உடனே அவரும் இங்கே ஸ்நானம் பண்ணுறார். ஸ்நானம் பண்ணிவிட்டு அம்பாளை பார்த்து வா போவோம் வா அப்படின்னு கூப்பிட்றார். அதுக்கு அந்த அம்பிகை சொல்கிறா, என்னால் அங்கே வர முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே சுவாமி அப்படியே ஆகட்டும், நீ இன்னொரு காரியம் பண்ணு, இந்த பூலோகத்தில் வாராகி அவதாரம் எடுத்து உன்னை நாடி வரும் பக்தர்கள் அவள் என்னென்ன கேட்குறாளோ நீ அதை பூரா இங்கே எல்லாம் நடத்தி கொடு, செய்து கொடுன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி போகசக்தியாக மாறி பூலோகத்தில் வாராகி அவதாரம் எடுத்து இன்றைக்கும் எத்தனை பக்தர்கள் இங்கே அவள் என்னென்ன வேண்டுதல் வைக்கிறாளோ அந்த வேண்டுதல் அத்தனையும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கிறது. அவள் வேண்டுதல் என்னென்ன வேண்டுதல் வைக்கிறாளோ அத்தனையும் 100க்கு 100 பாயிண்ட் நடந்துட்டுருக்கு. எல்லாரும் வெற்றி கண்டு இங்கே எல்லாரும் அடிக்கி இங்கே அவள் என்னென்ன வேண்டுகிறாளோ அந்த வேண்டுதலுக்கு மஞ்சள் அரைத்து கொடுப்பது. மஞ்சள் அரைப்பதுன்னு இங்கே ஒரு பழக்கம். அம்பாளுக்கு இந்த மஞ்சள் அரைச்சி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். எதுக்காக இந்த மஞ்சள் அரைச்சி கொடுக்குறோம்? மஞ்சள் என்ற மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி முதல்ல ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போது மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சோம்னா என்ன ஆகும்? அந்த காரியம் தடை இல்லாமல் அந்த காரியம் நடப்பதற்கு அந்த மஞ்சள் பிள்ளையார். அதே போல் இந்த மஞ்சள் அரைத்து கொடுப்பது அந்த காரியத்தை வெற்றியாக நடத்தி கொடுக்கக்கூடியதற்கு ஒரு ஆதாரம்.
மங்களகரமாக அந்த காரியங்கள் நடக்கணுங்கிறதுக்காக இந்த மஞ்சள் அரைச்சி கொடுத்து சுவாமிக்கு சாத்தி சுவாமிகிட்டேருந்து எல்லாருக்கும் அந்த மஞ்சள் பிரசாதமாக கொடுப்பாங்க. இந்த மஞ்சள் தான் இங்கே ரொம்ப முக்கியம். பிரசாதம் அப்படின்னா இந்த மஞ்சள் தான் இங்கே முக்கியம். இந்த மஞ்சள் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவா, கல்யாணம் ஆகாதவா, உடம்பு சரீர பிரச்சனைகள் உள்ளவா, இவெல்லாம் இந்த மஞ்சளை உட்கொண்டு சாப்பிட்டான்னா அவளுக்கெல்லாம் வந்து எல்லா நிவர்த்தி ஆகிடும். அதே போல் இந்த கல்யாணம் ஆகாதவா இந்த மஞ்சளை சாப்பிட்டு வந்தான்னாக்க அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். குழந்தை இல்லாதவா 45 நாள் இந்த மஞ்சளை கணவன் மனைவி இருவரும் அதை உட்கொண்டு வந்தால் கண்டிப்பாக அவர்கள் 2 பேர்ல 3 பேரோட வருவார்கள். அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கு இந்த கோவிலில். இந்த கோவிலில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை 10 நாள் திருவிழா. இந்த முதல் வெள்ளிக்கிழமையோட அந்த 10ஆவது நாள் திருவிழா முடியும். காலை பால்குடம், அக்னி சட்டி, காவடி எல்லாம் வலம் வந்து காலை 11 மணிக்கு அபிஷேகம், மகாபிஷேக பூஜைகள்லாம் நிறைவு பெற்று மாலை அம்பாள் சர்வ அலங்காரத்தோடு திருவீதி விழா நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இரவு சுவாமி செயற்கைக்கு வந்து அம்பாளுக்கு பூச்சொருதல் விழா ரொம்ப நல்லபடியாக சிறப்பாக நடக்கும். இந்த கோவிலில் நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சாரதா நவராத்திரி, வசந்த நவராத்திரி, இந்த 3 நவராத்திரிகளும் இங்கே விசேஷமாக நடக்கும். இக்கோவிலில் வெளிநாடுகளிலிருந்து எல்லா இடத்துலையும் வந்து இந்த கோவிலை தரிசனம் செய்ய, அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்கு எல்லாரும் வந்து இங்கே தரிசனம் பண்ணுவாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் இந்த கோவிலில் எல்லா காரியங்களும் அவள் என்னென்ன வேண்டுகிறாளோ அத்தனை நடந்து திரும்பி வந்து அம்பாளை வந்து சேவிச்சுட்டு போகிறாங்க. பூலோகத்தில் கண்கண்ட தெய்வமாகிய நமது வாராகி அம்மன் உத்தரகோசமங்கை தான். வேறு எந்த கோவிலில் எங்கே உலகத்தில் எங்கேயும் இருக்கலாம். பல்லூரில் இருக்குங்கிறாங்க, காசியில் இருக்குங்கிறாங்க, பாதாள வாராகி, அந்த வாராகி, இந்த வாராகின்னு சொல்கிறாங்க. தஞ்சாவூரில் இருக்குது. மரம்ங்கிறது ஒன்று, அதுக்கு வேறுங்கிறது, ஆணி வேறுங்கிறது ஒன்று, கிளை எத்தனை வேளாலும் இருக்கலாம், எந்தெந்த இடத்துல வேணாலும் வாராகி இருக்கலாம். ஆனால் இந்த உத்தரகோசமங்கை தான் மெயின். அதுதான் அம்பாள் சுயம்புவாக வீட்டு இருக்கா. அந்த மாதிரி நமது ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானம் பாத்தியப்பட்ட இந்த சுயம்பு மகா வாராகியம்மன் திருக்கோவிலின் சிறப்புகளை அத்தனை பேரும் இதை கண்டு வந்து எல்லோரும் எங்கிருந்தாலும் வந்து இந்த அம்பாளை தரிசனம் பண்ணி சகலவிதமான வளங்களையும் பெற்று சென்று இறைவன் அனுகிரகத்தோடு அந்த அம்பாளின் ஆசிகளை பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இந்த மூல மந்திரத்தை சொன்னாலே ரொம்ப புண்ணியம். ஓம் ஐம் க்ளௌசம் ஐம் நமோ பகவதே வார்த்தாலி வார்த்தாலி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்திரி நமஹ ருந்தே ருந்திரி நமஹ ஜம்பே ஜம்பின்னி நமஹ மோகே மோகன்னி நமஹ ஸ்தம்பே ஸ்தம்பன்னி நமஹ சர்வதுஷ்ட பிரதிஷ்டாராம் சர்வேஷாம் சர்வவாக் ஜிக்வாக் ஸ்தம்பனம் ககதி சீக்கிரம் பஸ்யம் குரு குரு. ஓம் ஐம் க்ளௌசம் ஐம் டக 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 அஸ்திராயபடு ஸ்ரீ மகாவாராகி அம்பிகாய நமோ நமஹ. ஓம் ஷியாமலாய் வித்மகே கலஹஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரஜோதயாது. இந்த மந்திரத்தை சொன்னாலே பில்லி சூன்யங்கள் எந்த ஒரு பிணிகளாக இருந்தாலும் நம்மளை அண்டாது. யார் வேணாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். சொல்லி இதை பாராயணம் பண்ணாலே அவ்வளோ புண்ணியம். முருகனுக்கு கந்த சஷ்டி கவசம்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது ஒரு மூல மந்திரம். இந்த அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தமான மூல மந்திரம் இது. இதை சொன்னாலே போதும், அதாவது சீக்கிரமாக ஓடி வந்து அதெல்லாம் நமக்கு நிவர்த்தி பண்ணி கொடுப்பாளாம் இந்த அம்பாள். கேட்டதை கேட்ட வரம் கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் நமது சுயம்பு வாராகி அம்மன். ஸ்ரீ உத்தரகோசமங்கை பற்றிய அருள்மிகு சுயம்பு வாராகி அம்மனை பற்றி சிறப்பு செய்திகளை நமது ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனல் மூலமாக அனைத்து பக்தர்களும் கண்டுகளித்து எல்லோரும் இவ்வாலயத்திற்கு உத்தரகோசமங்கை வந்து இந்த ஆலயத்தை தரிசனம் செய்து சகல செல்வங்களும் இந்த இறைவன் மூலமாக பெற்று அருள் பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நம் வேண்டுதல்கள் யாவையும் நிறைவேற்றக்கூடிய இந்த உத்தரகோசமங்கை வாராகி அம்மனை தரிசித்து அனைவரும் அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெற பக்தியுடன் ஸ்ரீநாத் பக்தி மீடியா